ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வந்து சார் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டாஃப்க்கு வந்து போகும்போது ஒரு மெமரபிள் கிஃப்ட் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பக்காவாக கேரி கேச்சர்லாம் சூப்பராக பண்ணியாச்சு. இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, சூப்பராக இருக்குங்க, எனக்கே ஆசையாக இருக்கு. ஒவ்வொரு சாருக்கும் அவங்க சொல்ற ஃபேவரட் டைலாக் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பிடி சாரு கெட் ரெடி ஃபார் ப்ரேயர் அப்படின்ற மாதிரி ஒரு அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்றதுனால அதை கொடுத்துருக்காங்க. இது நல்லா டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்து தம்பி, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது வந்து ஒரு நல்ல டைலாக் இருக்கு. இதெல்லாம் அவரோட ஃபேவரட் டைலாக். இது அவர் படிக்கும் போதே வேற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பை த லெஃப்ட் ஆன் த ஸ்பாட் மார்ச் பாஸ்ட் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டா சொல்லுவார். நல்ல டைலாக், பாசிட்டிவா இருக்கு. இதுதாங்க ஒரு ஃபன்னியா இருந்துச்சு. இது வந்து என்னன்னா, அவங்க கிளாஸ் டீச்சர் அந்த கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அவங்களோட அந்த கேரக்டர்ல கேட்டிருந்தாங்க. இவங்களோட டைலாக்கே வேற மாதிரி இருக்கு. சயின்ஸ் சார் வந்து எப்பயுமே உள்ள வந்தானே, தம்பி என்ன சொல்றது, மண்டே வரையில ஹேர் கட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேவரட் டைலாக் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாராமா. இது நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்குங்க. காட் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் சார் எப்பயுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டைலாக் தானே, உன்னை கொல்ல போறேன் பாரு. ஸோ மேக்ஸ் சாருமே எல்லா இடத்துலயுமே பயம்தான். இவரும் எனக்கும் அப்படிதான், இவங்களுக்கும் அப்படிதான்.